வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடிகை த்ரிஷா. நடிகை த்ரிஷா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் படி போடு போடுங்கிற பாட்டு தான் ஞாபகம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆட்டத்திலையும் நடிக்கையிலும் ஒரு சிறந்த நடிகையாக உருவாக்கிக்கணும். இந்த த்ரிஷா என்ற இந்த நடிகையோட ஒரிஜினல் நேம் அனுராதிகா. அனுராதிகா என்ற இந்த த்ரிஷா சென்னையில் இருக்கின்ற மலையாள பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த கிருஷ்ணரத்தினம் ஐயர் மற்றும் உமாபாரதி தம்பதிகளுக்கு 1983ஆம் வருடம் மே மாதம் 4ஆம் தேதி மகளாக பிறந்தவர் தான் த்ரிஷா. இவருடைய உண்மையான பேர் தான் முதல்ல சொல்லிட்ட அனுராதிகா. இவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே நடிப்புல ஆற்றல் எதுவும் நிறைய நாடகங்களை பள்ளிக்கூடத்தில் நடிச்சு டான்ஸ் காமிச்சு அதுக்கெல்லாம் பிரைஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய பரிசுகள் கிடைக்கிற அளவுக்கு தன்னுடைய மகள் மிக சிறப்பான முறையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உமாபாரதி இருக்காங்க. தன்னுடைய மகளை தமிழ் சினிமாவில் ஒரு முழு நட்சத்திரமாக வர வைக்க வேண்டும் அப்படியே முயற்சி பண்ணி சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சாங்க. செய்யும்போது தான் ஜோடி அப்படிங்கிற ஒரு படம், அதாவது பிரசாந்தும் சிம்ரனும் நடிச்ச படம். அதுல சிம்ரனுக்கு தோழியாக ஒரு சின்ன கதாபாத்திரம் வச்சிருப்பாங்க. அதான் அவங்க சினிமா துறையை தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த முதல் திரைப்படம் ஜோடி. ஜோடியில ஒரு சின்ன விஷயத்தில் நடிச்சவங்க. அடுத்தது மௌனம் பேசியதே அப்படின்னு ஒரு படம், அமீர் டைரக்ஷன், சூர்யா நடிச்ச படம். அதுல அவங்க ஹீரோயினியா நடிச்சிருப்பாங்க. அதை நடிச்சு நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்களுக்கு கதாநாயகிக்கான அந்தஸ்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு 18, உனக்கு 20, லேசா லேசா, இது போன்ற படங்கள்லாம் காதல் மயமான படங்களாக வர ஆரம்பிச்சது. அப்புறம் விஜய் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃப்ளைட்டுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. 40 நிமிஷம் இருக்கா? 40 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. இது காரப்பொரியா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இந்த நேரத்துல போய். ப்ளீஸ் ப்ளீஸ். திருப்பாச்சிங்கிற படத்துல அற்புதமான அவருடைய அட்டகாசமான வைத்த சுபாவம், அதே நேரத்துல ஜாலியான ஒரு சுபாவம், அதே நேரத்துல அட்டகாசமான ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு சுபாவம், பலவிதமான கோணங்கள்ல அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்களோடலாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் முன்னணி நட்சத்திரங்களுக்கு ஜோடியாக த்ரிஷா அவர்கள் நடிக்க ஆரம்பித்தார். அவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவங்களுடைய படத்தை பெயரை த்ரிஷான்னு மாத்திட்டு தான் சினிமா துறையில எல்லார்கிட்டையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார்கள். தேட ஆரம்பிச்சது நிறைய படங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. தமிழ் நடிக்க ஆரம்பிச்சாங்க, தெலுங்குல நடிக்கிற முன்னணி நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஜோடியா நடிச்சாங்க. ராம், கிளம்பிட்டியா? சொல்லு சார், எதுவும் வேணுமா? இல்ல, எங்க இருக்க? ஜானு, ரொம்ப தூரம் போயிட்டியா? ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? உன்னை எங்க விட்டணும் அங்கேயே தான் நிக்கிறேன். தப்பா? சாரி. 22 வருஷம் சிரஞ்சீவி ஜோட நடிச்சிருக்கிறாங்க, பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க, ரவிதேஜாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்கு. இப்படி தெலுங்குல எல்லா நடிகர்களும் ஜோடியாக நடித்திருக்கிறார். அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த்,
கமலஹாசன், அஜித், விஜய், தனுஷ், சிலம்பரசன், இப்படி எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஜோடியாக இவர் நடித்திருக்கிறார். அதிக வயசுள்ள ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு மட்டும் ஜோடியா நடிக்கல, அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த அஜித், விஜய்க்கும் ஜோடியா நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பு அண்ட் தனுஷுக்கும் ஜோடியா நடிச்சிட்டாங்க. இப்போ 4 கதாநாயகர்கள், 4 தலைமுறை கதாநாயகர்கள் இல்லையா, இவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்று வரையிலும் கதாநாயகியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2001ஆம் ஆண்டு ஆரம்பித்த இவர்களுடைய இந்த கதாநாயகி என்பது 25 வருடங்களாக, 23, 24 வருடங்களாக கதாநாயகியாகவே தன்னை மக்கள் முன்னாலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்ற எந்த பெண்களுக்கும் இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் கதாநாயகனும் சின்ன பசங்கள்லாம் கதாநாயகியா, அதுக்கேற்ற உடல் வளமும் அதுக்கேற்ற முகலட்சமும் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இத்தனை வருஷமா தமிழ் சினிமாவில தன்னை ஒரு கதாநாயகியாகவே நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார் நடிகை திரிஷா. இங்க வர வரைக்கும் உன்னை கொல்லும் நான் நினைக்கலடா. ஆனா வந்தவன்ல எவனாவது ஒருத்தன் உன்னை குத்தி நீ செத்து நான் ஜெயிச்சிட மாட்டேன் நான் நினைச்சேன். ஆனா என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி, பதவி, அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. நிறைய படங்கள்ல பண்ணிட்டாங்க, பல விதமான கோணங்கள்ல பண்ணிட்டாங்க. அரண்மனை, சுந்தர்சி பட்டல், அருமையான ஒரு காதல் படம் விண்ணை தாண்டி வருவாயா, சிலம்பரசன். ஒரு அரசியல்வாதியாக கொடி அப்படிங்கிற படத்தை தனுஷோடு சேர்ந்துச்சாங்க. அப்புறம் ஒன்றும் தெரியாத ஒரு அறியாத பெண்ணாக, ஒரு அதாவது ஒரு 10ஆம் பாசிய பெண்ணாக சாமிங்கிற படம் விக்ரம் ஜோடியாச்சு. இப்படி எல்லா விதமான கதாபாத்திரங்களும் ஏற்று நடித்தவர்கள் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய படங்களையும் நடித்திருக்கிறார்கள். இவங்க கதாநாயகி இருப்போம், இவங்களை சுத்தி இருக்கிறவங்களா இவங்களை சுத்தி வருவாங்க, அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சினிமா துறையில் இறங்கி சிறு கதாபாத்திரத்தில் ஆரம்பித்து கதாநாயகியாக மாறி கதையின் நாயகியாகவே தன்னை உருவகப்படுத்திக் கொண்டவர் தான் திரிஷா. அவர் நடித்த அனைத்து படங்களுமே மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தது. கடைசியாக வந்த விடாமுயற்சி தொடர்ந்து விஜயோடு சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அஜித்தோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, விக்ரம் கூட நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்துக்கு பாத்தீங்கன்னா பேட்டை அப்படிங்கிற படம் நடிச்சிருப்பாங்க. கமலஹாசனுக்கு மன்மதன் அன்பு, இன்னும் நிறைய படங்கள் கமலஹாசன் நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து அதிக நடிகர்களோடு அதிக படங்களில் நடித்து இன்றளவும் தன்னை கதாநாயகியாகவே மக்கள் முன்னால் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பெண் யார் என்று பார்த்தீர்களால் அவர் நடிகை திரிஷா மட்டும்தான். வேற எந்த கதாபாத்திரமும் அவங்க பண்றதே கிடையாது. இன்னைய வரைக்கும் கதாநாயகியாக இருக்கிறாங்க. எல்லா நடிகருக்கும் கதாநாயகியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகையாக தன்னை வளர்த்து கொண்ட நடிகை திரிஷாவின் பிறந்த நாளான இந்த மே 4ஆம் தேதியை சுயம்புவாக வளர்ந்த திரிஷாவின் இந்த பிறந்த நாளை சுயம்பு தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.